ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் கடலோரமாக மாமியார் மருமகளான விஜயாவும் மீனாவும் வீடு கட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த கடல் பக்கத்திலேயே அவங்க சின்னதாக ஒரு மீன் குழம்பு கடையை போட்டு இருந்தாங்க. அங்கே வரவங்க எல்லார்கிட்டையும் மீனா இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா, எல்லாரும் வாங்க, ருசியான மீன் குழம்பு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்போ அங்கே ஒரு பாட்டி மெதுவாக நடந்து மீனா பக்கத்தில் வந்து நின்னாங்க. அந்த பாட்டி மீனா கிட்ட இப்படி கேட்டாங்க, அம்மாடி, அப்படி உங்கள் கடையில் மட்டும் என்ன ஸ்பெஷலாக மீன் குழம்பு கிடைக்கிது? இங்கே வரவங்க எல்லாரும் உங்கள் கடையிலேயே தான் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. நான் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்படி உங்கள் கடையில் என்ன தான் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டாங்க அந்த பாட்டி. அதுக்கு மீனா இப்படி சொன்னேன், பாட்டி, எங்கள் அத்தை செய்கிற மீன் குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். அவங்க மீன் குழம்புல மாங்காய் போட்டு செய்வாங்க. நீங்கள் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தெரியும் எல்லாரும் எதுக்கு என் கடையில் வந்து சாப்பிட்றாங்கன்னு அப்படின்னு சொன்னால் மீனா. அதை கேட்ட உடனே அந்த பாட்டி, அப்படியா, மீன் குழம்புல மாங்காய் போட்டு செய்கிறீங்களா? நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை, எனக்கு ஒரு பிளேட் கொடு அப்படின்னு கேட்டாங்க. அப்படி மீனா அந்த பாட்டிக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக சாதம் போட்டு மாங்காய் போட்ட மீன் குழம்பை ஊற்றி சாப்பிட கொடுத்தா. அந்த பாட்டி முதல் முறையாக மாங்காய் போட்ட மீன் குழம்பை சாப்பிட்டு பார்த்தாங்க. அதோடைய ருசி அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிருந்தது. ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்தாங்க. சாப்பிட்டு முடித்ததும் மீனா கிட்ட இப்படி சொன்னாங்க, அம்மாடி, நீ சொன்ன மாதிரியே இந்த மாங்காய் போட்ட மீன் குழம்போடைய ருசி ரொம்பவும் நல்லா இருந்துச்சுமா. நான் இது வரைக்கும் இப்படி ஒரு மீன் குழம்பு சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருந்தாங்க அந்த பாட்டி. வீட்டுக்கு வந்ததும் மீனா இப்படி சொன்னான், அத்தை, நம்ம கடைக்கு வரவங்க எல்லாரும் நீங்கள் செய்கிற மீன் குழம்ப சாப்பிட்டு பார்த்துட்டு இது வரைக்கும் இப்படி ஒரு ருசியான மீன் குழம்ப சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உங்கள் கையில் ஏதோ மாயம் இருக்குது அப்படின்னு சொன்னா மீனா. அதுக்கு விஜயா இப்படி சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நம்ம கடலுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் அது கூட நான் மாங்காய் போட்டு செய்கிறதுனால மீன் குழம்போட ருசி தனியாக தெரியும். அதனால தான்மா நம்ம கடைக்கு வரவங்க எல்லாரும் அந்த மீன் குழம்பை விரும்பி சாப்பிட்றாங்க. இதில் வேறு ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க விஜயா. அப்படி அவங்களுடைய மீன் குழம்பு கடை ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. கடலை சுற்றி பார்க்க வர எல்லாருமே அவங்களுடைய கடையில் வந்து அந்த மீன் குழம்பு சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வியாபாரமும் நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. மீனாவும் சந்தோஷப்பட்டா. இப்படியே 2-3 மாதங்கள் போச்சு. ஒரு நாள் விஜயா இப்படி சொன்னாங்க, அம்மாடி மீனா, நீ மட்டும் எதுக்கு தனியாக கஷ்டப்படுற? நானும் உன் கூட கடைக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் மீனா இப்படி சொன்னான், சரிங்க அத்தை, நீங்களும் என் கூட கடைக்கு வாங்க. வர கூட்டத்தை அப்போ தான் சமாளிக்க முடியும். அப்படி நம்ம 2 பேரும் சேர்ந்து கடையை பார்த்துக்கிட்டா அங்கே சாப்பிட வர எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொன்னா மீனா. இந்த பக்கம் அந்த பாட்டி ஊருக்கு போனதும் அங்கே இருக்க எல்லார்கிட்டையும் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் யாராவது கடலுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு மீன் குழம்பு சாப்பாட்டு கடை இருக்குது. அங்கே போய் மாங்காய் போட்ட மீன் குழம்பு சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குது. நான் அங்கே தான் சாப்பிட்டு பார்த்தேன். இது வரைக்கும் நீங்கள் யாரும் அப்படி ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பக்கம் மீனா இப்படி சொன்னான், பார்த்தீங்களா அத்தை, நீங்கள் செய்கிற மீன் குழம்ப எவ்வளோ பேர் விரும்பி சாப்பிட்றாங்கன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுக்கு விஜயா, ஆமாம்மா மீனா, நான் மீன் குழம்புல மாங்காய் போட்டு செய்கிறதுனால அதோடைய ருசி தனியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த கடல்லையே ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்குதுல்ல, அதனால தான் குழம்பு ரொம்பவும் ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு மீனா, ஆமாம் அத்தை, நம்ம அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நம்ம மீனும் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. கடல்லேருந்து ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு மீன் கிடைக்கிது. அதில் செய்கிறதுனால தான் நமக்கு இவ்வளோ ருசி கிடைக்கிதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்படியே 2-3 மாதங்கள் போச்சு. விஜயா இப்படி சொன்னாங்க, அம்மாடி மீனா, மழை காலம் ஆரம்பிக்க போகுது. ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலத்தில் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் நீ முன்கூட்டியே கொஞ்சம் பணத்தை எடுத்து வைமா. மழை காலத்தில் நமக்கு உதவியாக இருக்கும். அந்த பணத்தை வச்சு மழை காலத்தில் நம்ம சாப்பாட்டு செலவுக்கு செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க விஜயா. அதுக்கு மீனா இப்படி சொன்னான், ஆமாம் அத்தை, ஒவ்வொரு வருஷமும் மழை காலத்தில் நம்மளால் கடை போட
முடியாது. அது மட்டும் இல்லாமல் அப்போ யாருமே கடலுக்கும் வரமாட்டாங்க, நம்மளுக்கும் வியாபாரமும் ஆகாது, யாரும் மீன்களையும் பிடிக்க மாட்டாங்க, நம்மளுடைய சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ தான் நம்மளுடைய கடையில் நல்லா வியாபாரம் ஆகுது இல்லை? நீங்கள் எதை நினச்சோம் வருத்தப்படாதீங்க. நான் இப்போத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் பணமாக எடுத்து சேர்த்து வைக்கிறேன். மழை காலத்தில் அந்த பணம் நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னா மீனா. அதுக்கு விஜயா, சரிம்மா, நீ முன்கூட்டியே கொஞ்சம் கொஞ்சம் பணமாக எடுத்து வை, மறந்துட போகிற, இல்லைன்னா மழை காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவும் கஷ்டமாயிடும், சாப்பாட்டுக்கு கூட யாரும் உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா விஜயா. இந்த பக்கம் ஒரு நாள் ஒரு பொண்ணு அவங்களுடைய மீன் குழம்பு கடைக்கு வந்திருந்தா. அக்கா, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன், உங்கள் கடையில் வைக்கிற மீன் குழம்பை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்கிறீங்களாமே, எனக்கும் ஒரு பிளேட் கொடுங்க. இங்கே வரவங்க எல்லாரும் உங்கள் கடையை பற்றி தான் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அதான் நானும் உங்களுடைய கடைக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னான். அப்படி அவங்க 2 பேருமா சேர்ந்து அந்த கடலுக்கு பக்கத்துலேயே ஒரு மீன் குழம்பு கடையை போட்டதுனால அவங்களுடைய வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. அவங்க 2 பேருமா சேர்ந்து அங்கே சாப்பிட வர எல்லாருக்குமே வயிறார மீன் குழம்பு சாப்பாடை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மீனா இப்படி சொன்னான், அத்தை, இன்னும் கொஞ்ச நாளில் மழை காலம் ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறமா யாரும் கடலுக்கே வரமாட்டாங்க, நம்மளாலையும் இங்கே கடை போட முடியாது, அதனால் இப்போ வர எல்லார்கிட்டேயும் நம்ம சொல்லி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. மீனா இப்படி சொன்னான், அத்தை, நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த வருஷம் நம்மளுடைய கடையில் வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் வழக்கத்தை விட லாபம் ரொம்ப அதிகமாகவே கிடைச்சிருக்கு. இனி மழை காலத்தில் நம்ம எதை நினச்சோம் கஷ்டப்பட வேண்டியதில்லை, நீங்கள் எதை நினச்சோம் பயப்படாதீங்க, நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொன்னா மீனா. அதை கேட்டதும் விஜயா இப்படி சொன்னாங்க, அம்மாடி, நீ சொல்கிறத கேட்கும்போதே எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குமா. ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலத்தில் நம்மளை மாதிரி கடலோரத்தில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்த வருஷம் அந்த கடவுள் நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காரு, அதே மாதிரி கடலோரம் இருக்க மக்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க விஜயா. இப்படியே 2-3 மாதங்கள் போச்சு. மீனா அவளுடைய கடையில் வியாபாரத்தை தொடர்ந்து நல்லபடியாக நடத்திட்டு வந்தா. அங்கே வரவங்க எல்லாருமே மீனாவோட கடையில் வந்து தான் மீன் குழம்பு சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே லாபம் கிடைச்சது. மீனாவும் சந்தோஷப்பட்டா. இப்படி விஜயாவும் மீனாவும் கஷ்டப்பட்டு உழைச்சதுனால மழை காலத்துக்கு தேவையான பணத்தை முன்கூட்டியே தயாராக வச்சுருந்தாங்க. அப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து மழை காலத்தில் அந்த பணத்தை செலவு பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால்னு கொடுத்துக்குங்க. அடுத்து என்ன கதை போடலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் நண்பர்களே.